வணக்கம். இன்றைக்கி அளபடையை பற்றி பார்ப்போம். அளபடை அப்படின்ற சொல் அப்படின்னு சொன்னாவே நல்லா தெரிஞ்சுங்க. இலக்கணத்தில் புதிய புதிய சொல்லாக வரும். நம்ம கேள்விப்படாத சொல்லாக இருக்கும். அந்த சொல்லுக்கு முதல்ல விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த புரிதல் இருந்தால் ஈஸியாக அந்த சப்ஜெக்டை நம்ம எளிதில் புரிஞ்சுக்கிடலாம். இப்போ அளபடை அப்படின்ற சொல் நீண்டு ஒலித்தல். அளபெடை நீண்டு ஒலித்தல். நீண்டு ஒலித்தல் அப்படின்னா ஒளினா சத்தம், கூப்பிடுறது, அழைக்கிறது, சத்தம். இந்த ஒளி பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் முருகன். பக்கத்தில் இருக்கணும் முருகன் எவா அப்படின்னு கூப்பிடுவான். அதே பையன் தூரத்தில் இருந்தான்னா முருகா அப்படின்னு சொல்லுவான். முருகா அப்படின்னு இழுத்து சொல்லும் பொழுது அந்த கடைசி எழுத்து நீண்டு ஒலிக்குது. அப்போ ஹா கா அப்படின்ற எழுத்து இங்கே இக்கு கூட்டல் ஆ கா அப்படின்னு நம்ம இங்கே உயிர்மை எழுத்தை பிரித்து காமிக்கலாம். அப்போ கா இக்கு கூட்டல் ஆ கா முருகா. அப்போ முருகான்றது இந்த ஆவண்ணா இது உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்து இதுக்கான மாத்திரை, இலக்கண மாத்திரை 2ன்னு ஏற்கனவே பார்த்தோம். இந்த இலக்கண மாத்திரை பூங்கோதைன்னு ஃபஸ்ட்டு கிளாஸில் நடத்தும் பொழுது நீண்டு ஒலித்தல், அதாவது நீண்டு ஒலித்தலுக்கு நெடிலுக்கு 2 மாத்திரை, குறிலுக்கு 1 மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ இது நெடில். அப்போது உயிர் நெடில், உயிர் நெடில் அப்படித்தான் சொல்லணும். இந்த நெடிலுக்கு 2 மாத்திரை. இப்போ முருகான்னு அழைக்கிறோம். இப்போ ஆவண்ணாவை ஆ அப்படின்னு சொல்லுவோம், நீண்டு ஒலிக்கும், அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்டதுக்கு மேலே சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த முருகான்னு அழைக்கிறது எவ்வளவு சவுண்டாக அழைக்கிறோமோ, எவ்வளவு வேகமாக கூப்பிட்றோமோ அந்தளவுக்கு அந்த ஆவண்ணா நீண்டுக்கிட்டே போகும். இப்போ உப்பு விற்கிறான், பருப்பு விற்கிறான், பூ விற்கிறான், தெருவில் கூவி வர்றான். அப்போ பூ பூ அப்படின்னு நான் சொல்லுவேன், சொல்ல மாட்டேன். பூன்னு இழுத்து சொல்லுவேன், உப்பூன்னு இழுத்து சொல்லுவேன். அந்த மாதிரி இழுத்து சொல்லும்போது அது எத்தனை இழுத்தாக வரப்போகுது, எத்தனை அளபடையாக வரப்போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் நீண்டு ஒலித்தல், அளபடை. இப்போ புரியும் நினைக்கிறேன். நீண்டு ஒலித்தல், அளபடை. அளபடைக்கு வேறு பெயர் நீண்டு ஒலித்தல். ஒன் வேர்டில் வரும். அளபடையினுடைய வேறு பெயர் அப்படின்னா நீண்டு ஒலித்தல். அடுத்து உயிரெழுத்து 12, சரியா? மெய்யெழுத்து 18, மொத்தம் 30. இதில் ஒரு கேள்வி இருக்குது. டிஎன்பிசியில் இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க. தமிழ் முதல் எழுத்துகள் எத்தனை? தமிழ் எழுத்துகள் எத்தனை அப்படின்னா 247. உயிர்மெய் 216, ஆயுதம் 1, இது ஒரு 30, உயிரும் 12, மெய்யும் 30, மொத்தம் சேர்த்தா 247 தமிழ் மொத்த எழுத்துக்கள் அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது ஒரு கேள்விக்கு விட ஆன்சராக வச்சுக்கலாம். தமிழ் மொத்த எழுத்துக்கள் 247, தமிழ் முதல் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா உயிர் 12, மெய் 18, 30. இதைத்தான் ஞாபகம் வச்சு. இது 2 கேள்வி. இதில் இந்த எழுத்து இலக்கணத்திலே 2 கேள்வி உங்களுக்கு வந்துடுது. இப்போ பூங்கோதை பாருங்கள், ஏற்கனவே இதை நடத்தியிருக்கோம். பூ நெடில் 2 மாத்திரை, இங்கு ஒற்றெழுத்து அதாவது மெய்யெழுத்து அரை மாத்திரை, கோ நெடில் 2 மாத்திரை, தை நெடில் 2 மாத்திரை அப்படின்னு நடத்தியிருக்கோம். இப்போ இதே இது பேர் உங்கள் பேரை பிரித்து பாருங்கள், அதில் எத்தனை மாத்திரை இருக்குது அப்படின்னு அந்த கிளாஸில் அந்த வகுப்பில் நம்ம பார்த்தோம். அதில் இப்போ பெரும்பாலும் பேர் வடமொழி எழுத்துக்கள் கலவையில் பேர் அமைச்சிருக்காங்க. இப்போ ராஜா, ராஜேஷ்குமார், இந்த மாதிரி நிறைய வடமொழி எழுத்து. இது நம்ம எழுத்து கிடையாது. இப்போ ஜூன், ஜூலை அப்படின்றத கூட சூலை அப்படின்னு நீங்கள் எழுதிக்கிறலாம்னு சொல்லிட்டாங்க. தமிழில் எழுதிக்கிறலாம், தப்பு இல்லை. நம்ம மொழி நம்ம எழுத்து, அது வடமொழி எழுத்து நம்ம சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ராஜான்றதை ராசான்னு தான் நீங்கள் எழுதணும். ராஜேஷ் அப்படின்றத ராசேசு, ராசேசு, ராசேசு குமார். அப்போ அது சே நெடில், சு குறில். அப்போ இதுக்கு 2 மாத்திரை, இதுக்கு 1 மாத்திரை அப்படி எடுத்துக்கிறாங்க. நீங்கள் 10ஆம் வகுப்பில் மதிப்பெண் சான்றிதழில் பார்த்தீங்கன்னா தமிழில் உங்கள் பேர் பூரா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி வரும்பொழுது இந்த மாதிரி எழுத்துக்கள் வடமொழி எழுத்து வந்தால் கூட இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வரும். நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. சரி, அடுத்து இப்போ அடுத்த காணொளி, அடுத்த வகுப்பு வல்லினம், மெல்லினம், இடையினம். இந்த வல்லினம்ன்றது வன்மையான ஓசை, வலிமையான ஓசை. அதில் 6 எழுத்து இருக்குது. கசடதபரன்ட்டு சொல்லக்கூடாது. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, அதை சேர்த்து சொல்லணும்னா கசடதபரன்னு சொல்கிறோம். இது 6 எழுத்து. மெய்யெழுத்து தான், எல்லாமே மெய்யெழுத்து தான். இது 6 எழுத்து. மெல்லினம் ஞன நமன, இது 6 எழுத்து. இடையினம் எரள வளள, இது 6 எழுத்து. 3 6 18 எழுத்து. இந்த 18 எழுத்து மெய்யெழுத்து தான்.
மெய்யெழுத்தை நம்ம வந்து இப்படி பிரிச்சிருக்கோம். மெய்யெழுத்தை நம்ம வல்லினம், மெல்லினம், இடையினம்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். வல்லினம்ன்றது மார்பில் பிறக்கும், தலையில் பிறக்கும். மெல்லினம்ன்றது மூக்கில் பிறக்கும். இடையினம்ன்றது கழுத்து பகுதியில், மார்புக்கும் தலைக்கும் இடையில் கழுத்து பகுதியில் பிறக்கும். ஏன்னா ஒவ்வொரு எழுத்துக்களையும் உச்சரிக்கும் பொழுது அந்த ஓசை வந்து எங்கெங்கே போய் அந்த மூச்சு காற்று வழியாக முட்டுதோ அங்கேருந்து பிறக்குதுன்னு நம்ம வகுப்புலாம் நடத்தியிருக்கோம். நாங்கள் இக்கு உச்சந்தலையில் கை வச்சுக்கிட்டு இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த போய் மூச்சு காற்று அங்கே போய் முட்டும். மெல்லினம்ன்றது அதே மாதிரி தான். மூக்கை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் சொல்ல முடியாது, மூக்குலேயே அந்த ஓசை வரும். இடையினம்ன்றது கழுத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த ஏரள வளல உச்சரிக்க முடியாது. ஏரள வளல அது உச்சரிக்க முடியாது. கழுத்தை இருக்காமல் பிடிச்சோம் உச்சரிக்க முடியாது. ஏன்னா அங்கேருந்து தான் பிறக்குது அது. இப்படி எழுத்துக்கள் மனிதனுடைய வாழ்வியலோடு, நம்முடைய வாழ்வியல் சாதாரண நடைமுறை வாழ்வியலோடு ஒப்பிட்டு வர்றதுனால தான் தமிழ்மொழி செம்மொழி இன்று வரை அது கோலேச்சிக்கிட்டு இருக்குது. எல்லா மொழிகள் சமஸ்கிருதம் எத்தனை மொழிகள் வந்தால் அழிஞ்சு போச்சு, நாட்டில் நிற்க முடியலை. தமிழ்மொழி இன்றைக்கும் புதுமை, வளமை, செழுமை, பழமை எல்லாமே நிறைஞ்சிருக்குன்னா இந்த மாதிரி நம்ம உயிர் காற்றோட, மூச்சு காற்றோட எழுத்துக்களும் அதனுடைய உச்சரிப்புகளும் தோய்ந்து வர்றதுனால தான் தமிழ்மொழி இந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதனால தான் நாம் தமிழ் வெல்க, தமிழ் வாழ்க, தமிழ் வளர்கலாம் நிறைய போர்டெலாம் போட்டிருக்கோம். அரசாங்கமும் அதுக்கு நிறைய தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. படிங்க, தேர்வுக்கு தமிழ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இலக்கணத்தை நல்லா பாருங்கள். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். வணக்கம்.